வணக்கங்களுடனும் வாழ்த்துக்களுடனும் தைத்திருநாளில் உங்களுடன் இணைவது உங்கள் ஆர்ஜே பத்மா மகிழ்ச்சியுடன். தை பிறந்தால் வழி பிறக்கும், மக்களின் மாறாத நம்பிக்கை இது. உன் வரவு புது வரவு ஆகட்டும், நல்வரவு ஆகட்டும். வாழ்வில் குன்றாத நலமும் குறையாத வளமும் மங்காத புகழும் மாசில்லா செல்வமும் அன்பு சுற்றமும் அறம் தவறா நட்பும் பொங்கி பெருகிட அமைதி தழுவிட உன் வரவு வழிகாட்டட்டும். மனதிற்கிணைய ஆனந்தமான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஜெயமஃபம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பியான என்ஜாய்மெண்ட்டான பாசிட்டிவான ஜாலியான பொங்கல் விஷஸ். நெக்ஸ்ட் வர 1 hour வந்துட்டு செம்ம ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். நிறைய பிளேசஸை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ஜான்வரியில் எங்கெங்கெல்லாம் போகலாம், பொங்கல் ஹாலிடேஸில் வேறு எங்காவது போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சில பிளேசஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பொங்கல் அப்படிங்கிறது எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய 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 விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக இங்கே நான் உங்களுக்காக ரெடியாக இருக்கேன். நீங்களும் வந்துட்டு இந்த ஒரு பாட்டு அழகான தை பொங்கல் சாங்கை கேட்டுட்டு ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஜெயமஃபம் கேளுங்க, ஜாலியாக இருங்க, இணைஞ்சிருங்க. ஜெயமஃபம். பழந்தமிழர் மரபை பொங்கலோ பொங்கல் பாட்டை கேட்டாலே அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஒரு சிலிர்ப்பு இல்லைங்களா? என்ன ஒரு அழகான பாட்டை அந்த காலத்திலே எழுதி வச்சு செம்மையாக நம்மளுக்கு ஒரு வைப்ஸை இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? இதுதாங்க லைஃபு. எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் தெரியுமா நம்மளுக்கு அந்த சாங்கை கேட்குறப்ப. அப்படியே மனசுக்கு எதமாக அந்த ஃபெஸ்டிவலே நம்ம கண்ணு முன்னாடி வந்து ஓடி அப்படியே ஒரு வீடியோ மாதிரி ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தை திருநாள் அப்படின்னா அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இயரோட ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வருஷ பிறப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு சித்திரை 1 இருக்கலாம். ஆனால் உழவர்களுக்கான வருட பிறப்பு அப்படிங்கிறது தை திருநாள் அப்படின்றது தான் ஒரு சிறப்பான செயல். 4 நாட்கள் ஃபெஸ்டிவல். நேற்று வந்து போகியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், மகர சங்கராந்தியை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நாளைக்கு மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது கிராமப்புறங்களையும் உழவர்களுக்கும் மாடு கன்று வச்சிருக்கிறவங்களுக்கும் செம்மையான ஒரு பண்டிகை. அடுத்து பூப்பொங்கல், பிள்ளையார் வச்சு அவங்க எல்லாரும் பொங்கல் வச்சு பூ பறிக்க போகிறோம்னு சொல்லிட்டு பாட்டெலாம் பாடி ஜாலியாக எல்லா பிளேஸ்க்கும் போயிட்டு ஜம்முன்னு
சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆத்தங்கரையோரம் உட்காந்து சாப்பிட்டு வர அந்த கல்ச்சரெல்லாம் வந்துட்டு நிறைய மாறிடுச்சு. ஆனால் இன்னும் சில கிராமங்களெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அவ்வளோ சிறப்பான ஒரு ஃபெஸ்டிவலுங்க. 4 டேஸும் வந்துட்டு ஒரு விதமாக இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப கல்ச்சரு, ட்ரெடிஷன், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நம்ம அதை செஞ்சு அதன் மூலமாக நம்ம ஹாப்பியாகி ஃபேமிலியவே ஹாப்பியாக மாற்றி அவ்வளோ அழகுங்க. அது தாங்க பொங்கல். அவ்வளோ அழகான ஒரு ஃபெஸ்டிவல். ஓகே, பொங்கல் எப்படி வைக்கலாம், எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நெக்ஸ்ட்டு வர ஒரு சாங்குக்கு அப்புறம் சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பொங்கல் வைக்கிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் வேஸில் செலிப்ரேட் பண்ணுறோம். தட் இஸ் ஃபைன். யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செலிப்ரேட் பண்ணலாம். எப்படி செலிப்ரேட் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்துட்டு நான் உங்ககிட்ட இந்த சாங் முடிச்சதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். சாங்கை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுறேன். என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. கடா வெட்டி பொங்க வச்சா காளியடா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா. அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. பிஞ்சு விரல் 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சா முந்தானையில் துளி கட்டும் தாய்மாரை நீ கொஞ்சம் தள்ளி வச்சா. ஆத்தா ஒன்ன மன்னிப்பலா தாய்ப்பால் உனக்கு குக்க கொல்லா. தாயும் சேயும் 2 கண்ணு கால தொட்டு பூஜை பண்ணு. நான் ரொம்ப திருப்பு என்னோட பரப்பு நடமாடும் நெருப்பு. அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். மழைக்காலத்தில் குடிசையெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற கட்டு மரம். வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டு மரம். சேரி இல்லா ஊருக்குள்ள பறக்க வேணும் பிறப்புள்ள. பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை. தீபந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து. அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. கடா வெட்டி பொங்க வச்சா காளிய
அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். அதிரடியான பாடல்கள், அழகான பாடல்கள் எல்லாத்தையும் கலந்து அடித்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மூடுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுக்காக தாங்க ஜெயம் எஃப்எம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பொங்கல் அப்படிங்கிறது வைக்கிறதுக்காக சில கால நேரங்கள் கொடுத்துருப்பாங்க. நல்ல நேரங்கள் இந்த டைமில் வைக்கலாம். மார்னிங் வந்து 8 to 10 வைக்கலாம், இல்லை 10 to 12 வைக்கலாம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பொங்கல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது முழு முதற் கடவுள் அப்படிங்கிறதுனால சூரியன் வழிபாடு தான் இந்த பொங்கலோட சிறப்பு அப்படிங்கிறதுக்காக சூரியனுக்காகனா பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. குல தெய்வத்திற்கு அவங்க குலத்துக்குன்னு இருக்கிற முன்னோர்களுக்காக ஒரு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பட்டி பொங்கல், மாட்டு அதை வந்து சிறப்பாக வந்துட்டு வைப்பாங்க. அடுத்தது பூ பொங்கல். இந்த பிள்ளையாரெல்லாம் வந்துட்டு மார்கழி மாதம் ஃபுல்லாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கரைக்கிறதுக்காக பூ பொங்கல் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இந்த மாதிரி விதவிதமான பேரில் வந்துட்டு டெய்லியும் பொங்கல் வச்சு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இதை சாக்காடிட்டு நம்ம நல்லா பொங்கல் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? சரிங்க, இந்த விநாயகர் பொங்கல் பூ பொங்கல் அப்படிங்கிறது எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு முன்னாடியே 4 to 6 ஜம்முன்னு நம்மளோட வீட்டுக்கு வெளியில் அழகாக மண் அடுப்பு இல்லை செங்கல் வச்சு அடுப்பு கூட்டி நல்லா பொங்கல் பானை வச்சு விறகு யூஸ் பண்ணி அந்த காலத்துலலாம் சமைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஜம்முன்னு கோலங்கள் எல்லாம் போட்டு அலங்கரித்து நல்லா பொங்கல் வச்சு பொங்க வச்சு அதுலேயே நம்ம எல்லாம் வச்சு போட்டு பொங்கலை வந்து அங்கேயே வச்சு முடிக்கணும். அதோட டேஸ்ட்டும் வேறு லெவலு, அதோட மன நிறைவும் வேறு லெவல். வச்சு பாருங்களேன் ஒரு நாளைக்கு. இல்லை என்னால் அவ்வளோ ஏர்லியாக வைக்க முடியாதுன்னா கூட கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வைக்கலாம். ஏன்னா சூரிய பொங்கல் அப்படிங்கிறது சூரியன் உதிக்கிறப்ப நம்ம வச்சு வணங்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி. அதனால் வந்துட்டு ஏர்லி மார்னிங் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஜம்முன்னு வச்சு சூரியன் வந்துட்டு வர்றது அந்த சேம் டைமில் ஒரு 6 o'clock 5:45 to 6க்குள்ளே அழகாக கோலங்கள் எல்லாம் போட்டு நம்ம விளக்குகள் எல்லாம் வச்சு காய்கறிகள், தானியங்கள், பழங்கள், கரும்பு, மஞ்சள் வச்ச பொங்கல் எல்லாத்தையும் வச்சு தேங்காய் பழம்லாம் வச்சு ஜம்முன்னு பூக்களால் நிறைய அலங்காரம் பண்ணி ஒரு வணங்குதல் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அவ்வளோ மன நிறைவாக இருக்கும். வேலையே செஞ்சாலும் அதை வணங்கி முடிக்கிறப்ப அந்த மனசுக்குள்ளே வரும் பார்த்தீங்களா ஒரு ஆனந்தம். வாழ்க்கையே ஹாப்பியாக இருக்கிறதுக்காகவும் ஆனந்தமாக இருக்கிறதுக்காகவும் தானே நண்பர்களே. அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்குங்க. ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க செஞ்சிட்ருக்கிறவங்க ஹாப்பி. தைல அப்படின்னா ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஜம்முன்னு சிறப்பாக ஹாப்பியாக பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதுதான் வந்துட்டு பொங்கல் வைக்கும் முறை. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்காக அடுத்து ஒரு ராக்கிங்காக அழகாக ஒரு சாங் வருது, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இணைஞ்சிருங்க. ஜெயம் எஃப்எம். கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்தி இருக்கும், கோபம் அப்பி இருக்கும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஏறி வரும் நம்ம குல சாமிடா, காமி காமி காமிடா, நெஞ்ச பொழந்த சத்தியத்தை சூடமேத்தி காமிடா. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது.
ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன், அத உன்கிட்ட சாமி கிட்ட சொல்லி வச்சேன். நெஞ்சுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன், அதை சாமி கிட்ட சொல்லலையே மறைச்சு வச்சேன். எல்லாருக்கும் என்னென்னமோ கனவு இருக்கு, ஆனா யாருக்கு தயார் என்ன முடிச்சிருக்கு. இந்த ஜோடி எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவ போக்கிட்ட எங்க வீடு தவம் கிடக்கு. மணக்க மணக்க பூத்தாட எடுத்து எடுத்து வருவோம், கணக்கு வழக்கு பார்க்காம கணக்கு சொல்லி தருவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். பத்து மைல் தூரத்தில நீ வருவே, இந்த பக்தனோட மனசெல்லாம் தீ பிடிக்கும். மூச்சுக்குள்ள தூரத்துல நீ இருப்பே, அந்த சூட்டுல தான் மனசுக்குள்ள குளிர் எடுக்கு. ஆசைப்பட்ட நாயகனை அணைச்சாலே, அவ ஆறடி சேலையிலே முடிஞ்சாலே, அடங்காத காலைக்கு கயிறாக ஒரு மைல் போக வாச்சிருக்கு வகையாக. சாவி குத்து பறி போகும், சமையல் கட்டு பறி போகும், வாச போல கை மாறும், வாரி சொல்ல பொறுப்பாகும். கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்தி இருக்கும், கோபம் அப்பி இருக்கும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஹாய், நான் பிரியா பால்முருகன். நாங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் போலவே உங்களோட லைஃப்பில் எக்கச்சக்கமான ஸ்வீட் சந்தோஷம்லாம் கலந்து பயங்கரமாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ரொம்ப சேஃபாக இந்த பொங்கலை கொண்டாடுங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல். ஏர்லி மார்னிங் அப்படின்னாலே ஒரு ஹாப்பினஸ் தாங்க, ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலர் எழுந்திரிச்சதே கிடையாதுங்க. ஐயோ ஏர்லி மார்னிங்கா, 6-7 மணிக்கு முன்னாடி நான்லாம் முழிச்சதே கிடையாது அப்படிங்கிறவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர்லி மார்னிங்கோட எனர்ஜியை வாங்கி பழகுனீங்கன்னா சத்தியமாக தூங்க மாட்டீங்க எல்லா நாளுமே. பொங்கல் அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கட்டும். பொங்கல் அப்படின்னாலே ஒரு ஹாப்பினஸ் தான். ட்ரெஸ்ஸு, வேஷ்டி, ஷர்ட்டு, சாரீ, டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம்ஸு, ரிலேட்டிவ்ஸு, விதவிதமான பொங்கல் ஐட்டம்ஸு, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸு, நிறைய பிளேஸ்க்கு போகிறது வர்றது. பா என்ன ஒரு ஜாலி இல்லையா? ஒரு 4 days வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். சொன்ன மாதிரி இந்த செலிப்ரேஷன்ஸே பண்ணாதவங்க கூட எங்கேயாவது வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்காங்க இல்லையா? ஏன்னா ஒரு சாராருக்கு ஒரு மாதிரியான ஹாப்பினஸ் அண்டு பிளான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இதுக்கு மேலே பொங்கல் வைக்கிறத பற்றி நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. ஜான்வரி மாதம் அதுவும் இந்த பொங்கல் டைமில் சில பீச்சஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா செம்மையாக சூப்பராக இருக்கும். அது எந்த மாதிரியான பீச்சஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நெக்ஸ்ட்டு வர்ற திங்ஸில் வந்து நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு அழகான சாங்கு முடிச்சுட்டு வாங்க, நம்ம என்னென்ன பீச்சுக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட
ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சஸ் தான். ஃபுல்லாக உங்களுக்கு நான் பீச்சஸ் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பீச்சு நம்ம நாட்டிலையே சுத்தமாக இருக்கிற ஒரு பீச்சுங்க. அது நம்ம நாட்டோட சேர்ந்த ஒரு தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவு தான். ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு நீங்கள் சுற்றுலா போயிட்டு வந்தீங்க இந்த ஜான்வரி பொங்கல் ஹாலிடேஸில் அப்படின்னா அங்கே ப்ளசண்ட்டான வெதர் இருக்கும். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்காது. ரொம்ப சின்ன பிளேஸு, சூப்பராக இருக்கும். ரொம்ப தூய்மையான பீச்சஸை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு போயிட்டு வரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பீச்சஸ். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பீச்சஸ் தான். ஏன்னா அது தீவு தான் நம்மளுக்கு. குட்டி தீவு, குட்டி ஏர்போர்ட்டு, குட்டி ஊர், அழகழகான பிளேசஸ்ஸு, அப்படி ஒரு அழகுங்க பீச்சஸ் எல்லாம். சன்செட்டுக்கு செப்பரேட்டாக பீச்சஸ் இருக்குது, சன்ரைஸுக்கு தனியாக பீச்சஸ் இருக்குது. எந்த இடமுமே கூட்டம் இல்லாமல் இருக்குங்க. இன்னும் சுற்றுலா பயணிகளை அதிகம் உள்ள இன்வால்வ் ஆகாத தூய்மையான பீச் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு அந்தமான் நிக்கோபார் பீச்சஸ் தான். இஃப் பாசிபிள் அட்லீஸ்ட்டு இப்போ யூஸ் ஆகலைன்னா கூட ஃபர்தரான அப்கமிங் இயர்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட்டில் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்காக நெக்ஸ்ட்டும் சூப்பராக ஐயோ அந்தமானா அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நெக்ஸ்ட்டு வத்மா என்ன பிளேஸ் சொல்லுவாங்க, நம்மளுக்கு அது ஷூட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நெக்ஸ்ட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸான பிளேஸ் தான் கோவாங்க. சூப்பர்வான பிளேஸு. ஜான்வரியில் வந்து பார்த்திங்கன்னா வெதரு, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 4 டேஸுக்கு ஷூட்டபுளான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ட்ரிப்பை பிளான் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா துத்சாகர் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே அழகாக கோவாக்குள்ளே போயிட்டு ஜம்முன்னு என்ஜாய்மெண்ட்டுக்கு குறையவே இல்லை. வேறு மாதிரி விதவிதமாக எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரே பிளேஸு கோவா தாங்க. குட்டியான பிளேஸு, அழகான பிளேஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் இருக்க ஒரே பிளேஸு கோவா மட்டும்தான். ஸோ மெனி பீச்சஸ்ஸு, கிளியர் பீச்சஸ் இருக்கும், நிறைய பீச் கேம்ஸு, பீச்லேயே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரியான பிளேசஸ்ஸு, ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க, நிறைய இருக்குங்க கோவாவில். ஸோ கொஞ்சம் ஓகே அஃபோர்டபுளாக நாங்களாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க, கொஞ்சம் லாங்காக போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஜம்முன்னு கோவாவுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஜான்வரியில். ஓகே, அடுத்து கோவா சூப்பர். அடுத்து ஒரு சாங் வருது, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்ன பிளேஸ் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருங்க. டக்குன்னு வந்து உங்களை நான் கேட்ச் பண்ணி இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகிறது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகிறது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய, எப்போது என் உண்மை நிலை அறிய, தாங்காமலும் தூங்காமலும் நான் செல்லுதே. நில்லாமலே நித்தம் வரும் கனவு கொல்லாமல் கொல்ல, சுகம் என்னென்று சொல்ல, நீ துணை வர வேண்டும், நீண்ட வழி என் பயணம். ஓ
அங்கே அங்கே வந்து வந்து கலக்கும் வெண்மேகமும் வெண்ணிலவும் போல எந்த மன எண்ணங்களை யார் அறிவார்? என் நெஞ்சுமோ உன் போல அல்ல, ஏதோ மாற்றும் நிலை புரியாத தோற்றம். இது நிரந்தரமல்ல, மாறிவிடும் மனநிலைதான். ஏய் சாரி சாரி சாரி, என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, போகணும். What is this? டைம் ஆயிடுச்சு. சாரி சாரி தேவன். ஓகே, போகலாம். Sorry guys, we'll call you back. we'll pack up dude. மனதிலே உள்ளூரும் உணர்வுகள் மலர்ந்ததே, முட்டான உறவுகள் திறந்ததே, தன்னாலே கதவுகள் நமக்கு முன்னாலே. மனதிலே உள்ளூரும் உணர்வுகள் மலர்ந்ததே, முட்டான உறவுகள் திறந்ததே, தன்னாலே கதவுகள் நமக்கு முன்னாலே. தேகம் இப்போது உணர்ந்தது தென்றல், என் மீது படர்ந்தது மோகம், முன்னேறி வருகுது முன்னே. தேகம் இப்போது உணர்ந்தது தென்றல், என் மீது படர்ந்தது மோகம், முன்னேறி வருகுது முன்னே. கோவாவை பற்றி பேசிட்டு கோவா படத்துலேருந்து பாட்டு கேட்கலன்னா நல்லா இருக்குமாங்க. அதனால தான் ஜெயமஃபம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக கோவா படத்துலேருந்து ஜம்முன்னு ஜில்லுன்னு ஒரு சாங் போட்டாச்சு. அடுத்து என்ன பீச்சு? பத்மா தூரமாகவே போயிட்டுருக்காங்க, கொஞ்சம் பக்கமாக வாங்க அப்படின்னா கண்டிப்பாங்க கொஞ்சம் பக்கமாக வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஜான்வரியில் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க பீச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் கோவாலாம் விட்டுட்டு கொஞ்சம் பக்கமாக மகாராஷ்டிராக்குள்ளே வந்துட்டேங்க. மகாராஷ்டிராவில் தர்காலி பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குங்க. நல்லா ப்ளூ வாட்டரு ஒயிட் சாண்டு கலந்த ஒரு சூப்பரான லுக்கு கொடுக்குற அழகான நீட்டான பீச்சு தான் தர்காலி பீச் அப்படிங்கிறது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக 2 டிஃப்ரெண்ட் பீச்சஸ் இருக்குது. குட்டியாக கூட்டிலே பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சு, பாரடைஸ் மாதிரியே இருக்க பாரடைஸ் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சு. இதெல்லாமே மால்வன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் மகாராஷ்டிராக்குள்ளே இருக்குது. பொங்கல் டைமில் மஸ்ட் விசிட் லிஸ்ட்டில் இல்லை நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த தர்காலி பீச் அப்படிங்கிறது. இங்கே பீச்சஸை தாண்டி சிந்துதுர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையும் இருக்குது, பழங்கால கோட்டை. அதையும் நம்ம விசிட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இங்கேயும் கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சூட்டபுளாக நல்லாயிருக்கும் விசிட் பண்ணுறதுக்கு. சரி, தூரமாக போக முடியாது அப்படிங்கிறவங்க முடிஞ்சால் மகாராஷ்டிரா வரைக்கும் போயிட்டு வாங்க. அடுத்தும் உங்களுக்கு இன்னும் சில பீச்சஸ் வச்சுருக்கேன், அப்படியே ஒரு சாங்கை என்ஜாய் பண்ணி. வரிப்புடியில பிடிக்கும் மரியா நீரோடிக்கு பெருமை சாத்திட்டாம்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவன் அப்ப விட்டு இவன் பிடிச்சிட்டாம்ல. நீ தாம்ல நம்ம கடல் ராசா. விசேஷமா சாவுச்சால. ஓய ஓயல எந்த நாளும் ஓயல, என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல. ஓய ஓயல எந்த நாளும் ஓயல, என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல. ஓய ஓயல எங்க பல காயல, நீ சொக்கும்படி சிரிச்சடி சோனப்பரியா. சோனப்பரியா சோனப்பரியா சோனப்பரியா, நீ தானவரியா. சோனப்பரியா 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 தானவரியா. ஓய ஓயல எந்த நாளும் ஓயல, என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல. ஓய ஓயல எங்க பல காயல, நீ சொக்கும்படி சிரிச்சடி சோனப்பரியா.
ஒத்த மரமா எத்தனை காலம் சொன்ன பரியா கடலில போன கட்டு மரம் எல்ல கரதா ஏறிருச்சே ஆமா அத்தை முவனோ மாமே முவனோ சொன்ன பரியா இவனா போல கடலின் நாளும் எவனும் கண்டதில்ல தானே நெஞ்சுக்குள்ள நிக்கிறிய சோனா பரியா மீனு முள்ள சிக்கிறிய சோனா பரியா கெஞ்சு மாடி வைக்கிறிய சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா நீ தான பரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா நீ தான பரியா ஓயே என்ன மாதிரியா மொத்தத்தையும் அள்ளிட்டே போல பாத்துல எங்களுக்கும் கொஞ்சம் விட்டு வை. என்னப்பா கலங்கத்தால் ஒம்பளுக்கு ஒரு ஆள் கிடைக்கலையா? இவன் ஒருத்தன் மட்டும்தான் நம்ம கிட்ட கடன் சிக்காம இருக்க. என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல ஓய ஓயல எங்க பல காயல சொக்கும் பாடி சிரிச்சடி சோனா பாரியா. பீச்சை பற்றி பேசினா பீச் சாங் கேட்டால் தாங்க ஒரு பீச்சுக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருக்கும். நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னாலும் பத்தாது இல்லையா, கொஞ்சம் அந்த பீச் ஃபீலை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜம்முன்னு உங்களுக்கு கடற்கரை பாடல்களும் டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பித்தாச்சு. ஜாலியாக கேட்டுக்கிட்டே நிறைய கடற்கரை பற்றியும் கேளுங்க. கேட்டுக்கிட்டே எந்த ஷூட் ஆகுதோ அந்த பிளானை பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு சில கடற்கரைகளை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போவும் உங்களுக்கு பீச் சம்மந்தமாக அழகாக க்யூட்டாக ஒரு சாங் வருது, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அடுத்து பக்கமாக இருக்கிற ஒரு பீச்சை பற்றி சொல்கிறேன், டக்குன்னு போயிட்டு வர மாதிரி இணைஞ்சிடுங்க. ஜெய் மஃபம்.
பழந்தமிழர் ஸ்டேட்டு கர்நாடகாவில் இருக்க ஒரு பீச் தாங்க, கோகர்னா பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சு. அங்கே வந்து ஓம் பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்குங்க. அமைதி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இப்போ எப்படி ஓம் சொல்கிறப்ப நம்மளுக்கு அமைதியாக இருக்கோ அந்த மாதிரி அமைதி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஓம் பீச் போயிட்டு நல்லா பாசிட்டிவாக இருந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வரலாம். பக்கத்து ஸ்டேட் தான். முடிஞ்சால் அதுவும் ஜான்வரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜான்வரியில் பொங்கல் ஹாலிடேஸில் இல்லை பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு இந்த மாதிரி டைமில் இந்த கோகர்னா பீச் வந்துட்டு நல்ல ஒரு வெதரோடு இருக்கும். நம்ம ஜாலியாக போயிட்டு அங்கேயும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப ஃபேமஸான பீச்சு கோகர்னா பீச்சும். ஓகே, நெக்ஸ்ட் அழகாக சூப்பராக செம்மையாக ஒரு சாங் வருது. க்யூட்டாக இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஜெயமஃபம் கேட்டுக்கிட்டே இருங்க, ஜாலியாக இருங்க, இணைஞ்சிருங்க. ஜெயமஃபம். कानूड़ कामणि करू सहेलियारो कानूड़ कामणि करू कानूड़ कामणि गारू कानूड़ कामणि करू कानूड़ कामणि करू சின்னதாய் கோரி
ஆரோக்கியம் பொங்க, முகத்தில் சிரிப்பு பொங்க, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க. பொங்கட்டும் தைப்பொங்கல். அனைவருக்கும் தித்திக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். பை ஆர்ஜே இவா. பழந்தமிழர் மரபை கேளுங்க கேளுங்க செய்யும் இப்போ கேளுங்க துன்பங்கள் போகிற இன்பங்கள் மலர்ந்திட வாழ்க்கையில் புதிய உச்சம் தொடும் நமது ஜெயம் எப்போ ஜெயம் எப்போ ஜெயம் எப்போ ஜெயம் எப்போ சீக்கிரமாக டைம் போயிடுச்சுங்க. ப்ரோக்ராமை வைண்ட் அப் பண்ணுற டைம் வந்துட்டதுனால 2 பீச்சை பற்றி ஒன்றா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பக்கத்து ஸ்டேட்டுங்க, கர்நாடகா பக்கத்து ஸ்டேட்னாலும் கோகர்னா பீச் கொஞ்சம் தூரம், ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு பீச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க பீச்சு, எல்லாரும் நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வர்க்கலா கடற்கரை, இயற்கை அழகு, சாகச விளையாட்டுகள், அழகான பீச்சு, தூய்மையான பீச்சு, சூப்பரான கிளைமேட்டு, பார்க்கவும் அழகாக இருக்கும், என்ஜாய் பண்ணவும் அழகாக இருக்கும், அமைதிக்காகவும் போகலாம். எல்லாத்துக்குமான ஒரே பிளேஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணோம்னா வர்க்கலா போங்க, ஜாலியாக இருந்துட்டு வாங்க. ஸோ வர்க்கலா பீச்சை நீங்கள் ஜாலியாக போயிட்டு வரலாம். பொங்கல் ஹாலிடேஸில் தான் எஸ்பெஷலி ரொம்ப சூட்டபுளான கிளைமேட் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பீச்சு நம்ம புதுச்சேரிங்க, பாண்டிச்சேரி. ஃப்ரெஞ்ச் காலத்தில் அவங்களோட ஆதிக்கத்தில் வந்துட்டு சில காலம் புதுச்சேரி பாண்டிச்சேரி அப்படிங்கிறது இருந்ததுனால அந்த தெருக்களில் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்களோட விஷயங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அவ்வளோ அழகான ஒரு பிளேஸு பாண்டிச்சேரி அப்படிங்கிறது. கண்டிப்பாக பொங்கல் ஹாலிடேஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்க பிளேஸ் தான் பாண்டிச்சேரி அப்படிங்கிறது. அங்கேயும் போயிட்டு நீங்கள் சிறப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்போ உங்களுக்காக செம்ம க்யூட்டாக ஒரு சாங் வருது, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம ப்ரோக்ராமை அடுத்த ஒரு குட்டி கோட்டோட வைண்ட் அப். தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே. ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா. நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடலல்லோ, சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி, பெற்றால் தாயல்லோ. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. தினமோதும் கரை தோறும் படாரும் இசைப்பாடும் கங்கை வரும் யமுனை வரும் வைகை வரும் பொருணை வரும் தினமோதும் கரை தோறும் படாரும் இசைப்பாடும் கங்கை வரும் யமுனை வரும் வைகை வரும் பொருணை வரும். காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே
வெட்கம் வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருகும் நீரும் பெண்ணும் ஒன்று வாழையிலே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு உங்கள் வளைவுகள் அழகு மெல்லிசைகள் படித்தல் மேடு பள்ளம் மறைத்தல் நதிகளின் குணமே அது நங்கையின் குணமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா தீங்கனியில் சாராகி பூக்களிலே தேனாகி பசுவினிலே பாலாகும் நீரே தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணு மாறும் வடிவம் மாறக்கூடும் நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும் நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 6 பீச்சுமே பொங்கல் ஹாலிடேஸ்க்கு சூட்டபிளான பிளேசஸ்ங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா செம்ம ரிமெம்பரபிளான மெமரிஸோட என்ஜாய்மெண்ட்ஸோட நல்ல ஃபன் முடிச்சுட்டு தான் வருவீங்க. கண்டிப்பாக ஜாலியாக இருந்துட்டு வரலாம். ஸோ இந்த இயருக்கு இல்லை பிளான் பண்ண முடியல அப்படின்னா கூட ஃபர்தராக பிளான் பண்ணுறதுக்காக உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, நம்ம ப்ரோக்ராமை வைண்ட் அப் பண்ணுற டைம் வந்தாச்சு. 2 days ஆஃப் பொங்கல் ஆல்மோஸ்ட் ஓவர். போகி செலிப்ரேட் பண்ணியாச்சு, தைப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணியாச்சு. நாளைக்கு மாட்டு பொங்கலை செம்ம ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். உழவர் திருநாள் அப்படிங்கிறதே வந்துட்டு நம்ம அந்த ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு புரியும். ஹாப்பியாக என்ஜாய்க்குமே வந்துட்டு மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், பூப்பொங்கல் வாழ்த்துக்கள்.
ஓகேங்க, ஒரு குட்டியாக ஒரு விஷயம். பொங்கல் எவ்வளோ இனிமையாக அழகாக மகிழ்ச்சியோட பொங்குது இல்லையா? அந்த பொங்கல் பொங்குற இந்த தை திருநாள் அப்படிங்கிறப்ப நம்ம மனசுலையும் எல்லாத்தையும் தீ வச்சு எரித்து அதெல்லாம் சாம்பலாக்கிட்டு பொங்கலாக பொங்குற மாதிரி நம்ம மகிழ்ச்சிகளும் இனிமேல் வந்துட்டு பொங்கணும். இனிமேல் இந்நாளும் இனிய நாளாக இருக்கட்டும், இந்த வருடமும் இனிய வருடமாக ஜெயமஃபம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு நான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை வைண்டப் பண்ணிக்கிறேன். பை பை. நாளைக்கு மறுபடியும் டே 3 பொங்கல் ப்ரோக்ராம் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறேன் உங்களை. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி பத்மா. எனக்கும் பிடிக்கின்ற எதிரி